Welcome to All India Civil Services Coaching Center Tamil Nadu YouTube channel. This video is a part of non-Mudalvan test series discussion conducted along with All India Civil Services Coaching Center Tamil Nadu. Non-Mudalvan beneficiaries ku every Friday Greenways Road la irukra All India Civil Services Coaching Center campus liyum other UPSC aspirants from Tamil Nadu ku every Friday Anna Nagar la irukra non-Mudalvan study hall liyum non-Mudalvan test series conduct பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம June month current affairs discuss பண்ண போறோம். I am Prasanna and let us go into the discussion of current affairs questions. So before seeing the discussion video, it is better if you go through the questions attached in the link description. And the questions ஒரு தடவை go through பண்ணிட்டு அதுக்கப்புறம் discussion video பார்த்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். Let us see the questions. First question. எல்லா மாதமும் நம்ம டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கொண்டாந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதமும் ஐ ஹவ் பாட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் டிஃபென்ஸ் செக்டர் அண்ட் வி ஆர் கவரிங் சம் வெப்பன் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வெப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நாகாஸ்திரான்னு ஒரு வெப்பன். செகண்டு ருத்ரா எம், ருத்ரம்னு சொல்லலாம், ருத்ரா எம்னு சொல்லலாம், ருத்ரா எம்னு ஒரு வெப்பனு. தேர்ட் வெப்பன் பார்த்தீங்கன்னா ஜாவலின். ஸோ இந்த 3 வெப்பனும் இதோட டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் பண்ணும். அதான் கொஸ்டின் டிமாண்ட். ஸோ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். நாகாஸ்திரா அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ சூசைட் ட்ரோன், இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் சூசைட் ட்ரோன். இந்தியா வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கு. ருத்ரா எம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ருத்ரா எம்ன்றது என்னென்னா ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இதை இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா ருத்ரா எம் இப்படியும் எழுதுவாங்க. இதில் இந்த எம்ன்ற வார்த்தை வந்து மிசைலை குறிக்கும். ஓகே, ருத்ரா எம் இஸ் அ ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஜாவலின்றது யூஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மிசைலு. இந்த மிசைலோட கெப்பாசிட்டி என்னென்னா ஆன்டி டேங்க் மிசைல். இன்னொரு பீரங்கியை தகர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த மிசைலுக்கு இருக்குது. திஸ் இஸ் அன் ஆன்டி டேங்க் மிசைல். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். நாகாஸ்திராக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் பொருந்தும்னா மேன் போர்ட்டபிள் சூசைட் ட்ரோன், இதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பொருந்தும். ருத்ரா எம்முக்கு எது பொருந்தும்னா இட் இஸ் அ ஏர் லான்ச்ட் மிசைல் சிஸ்டம், ஏர் லான்ச்ட் மிசைல். ஜாவலின் என்னது இட் இஸ் அ ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 pair only has been correctly matched. எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 1 pair has been correctly matched and that is pair number 3. இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் கான்டெக்ட்ல இருந்து அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் ஆர்மி வந்து நாகாஸ்திரான்ற இந்த ட்ரோனை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லாய்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா இந்த ட்ரோன் வந்து அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து அதை ஏர்லேயே அந்த டார்கெட்டை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இங்கேருந்து ஏவனோன்னா டக்குன்னு போய் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக டார்கெட்டை வந்து பார்த்து அடிக்கிறதுக்காக ஏரில் கொஞ்சம் நேரம் இருந்து அந்த டார்கெட்டை மானிட்டர் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னென்னா லாய்ட்ரிங் அப்படின்னு பேர். ருத்ரா எம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டெஸ்டட் ஃப்ரம் சுகோய் மேக் 1. சுகோய் மேக் 1ன்றது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாவலின் மிசைல் ஏன் நியூஸில் இருக்குன்னு பார்த்தா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னா கோ ப்ரொடக்ஷன். இந்த மிசைல் வந்து இப்போ யூஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை இந்தியாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஎஸ் கூட டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதனால இது நியூஸில் இருக்குது. ஸோ இந்த மிசைல்ஸோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் நாகாஸ்திரா. இந்த நாகாஸ்திரா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா இட் கேன் டார்கெட் ட்ரைனிங் கேம்ப்ஸ். எனிமி ட்ரைனிங் கேம்ப்ஸை டார்கெட் பண்ணி இந்த ட்ரோன் வந்து சூசைட் அட்டாக் பண்ணும். இந்த ட்ரோன் அடிச்சுட்டு திருப்பி வராது. இட் இஸ் அ சூசைட் ட்ரோன். போய் ஹிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரோனும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதோட யூஸ்ஃபுல்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை கொண்டு போயிட்டு அங்கேருந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்கலாம், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போச்சுன்னா நம்மளோட எனிமி கண்ட்ரியில் இருக்கிற ஆர்மி வந்து அந்த ஏர்கிராஃப்டை சில சமயம் கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், சோல்ஜரும் சேர்ந்து மாட்டிப்பாங்க. அப்படி இல்லாமல் ட்ரோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது, இந்த நாகாஸ்திராவை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். யாருக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கு. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்னால இந்தியாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாவுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ரெண்டாவது, இந்தியாவை வந்து ஒரு டிஃபென்ஸ் பவராக குளோபல் லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி நாகாஸ்திரா ட்ரோனு. இந்த ட்ரோனோட இன்னொரு கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தா இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு லான்ச் பேடோ ஒரு பேஸோ தேவையில்லை.
ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க கையிலேருந்தே இந்த ட்ரோனை லான்ச் பண்ணலாம். அதனால தான் இதுக்கு என்ன பேர், மேன் போர்ட்டபிள் அப்படின்னு பேர். ஓகே, செகண்ட் ஒன் ருத்ராயம் மிசைல். இந்த மிசைல் என்ன மிசைல்னா ஏர் டு சர்ஃபேஸ். ஓகே, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைலை வந்து நம்ம ஒரு ஏர்கிராஃப்டில், ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை நோக்கி நம்ம லான்ச் பண்ணலாம், எங்கேருந்து, ஏர்லேருந்து. ஸோ ருத்ரா எம்எஸ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ இன்டர்னல் கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த மிசைல் வந்து ஏர்கிராஃப்ட்லேருந்து டிட்டாச் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ கரெக்டாக டார்கெட்டை போய் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு இந்த கைடன்ஸ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் ருத்ரா எம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாவலின். ஸோ இந்த வெப்பனை பாருங்கள் எப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சோல்ஜர் அவரோட ஷோல்டர்லேருந்தே இந்த வெப்பன் சிஸ்டத்தை லான்ச் பண்ணுறாரு. இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பாருங்கள். இட் இஸ் அ ஆன்டி டேங்க் மிசைல். ஸோ இன்னொரு பீரங்கியை தகர்க்கிறதுக்கு இந்த மிசைலை யூஸ் பண்ணலாம். இது பீரங்கியிலேருந்து இன்னொரு பெரிய மெஷின்லேருந்து தான் லான்ச் பண்ணணும்னு கிடையாது. ஈஸியாக ஒரு சோல்ஜர் அவங்க ஷோல்டர்லேருந்தே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வாட், திஸ் இஸ் அ போர்ட்டபிள் ஆர் மேன் போர்ட்டபிள். ஓகே, ஸோ இந்த மிசைல் சிஸ்டம் ஏன் நியூஸில் இருக்குன்னு சொன்னோம். இது வந்து யூஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மிசைலு, இந்தியாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்தியாவில் இண்டிஜினியஸாக இதை தயாரிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு யூஎஸோட நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கும். அண்ட் இந்த மிசைலோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலுக்கும் we have automatic guidance system within the missile. ஸோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மிசைலுக்குள்ள ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது வந்து டேங்கோட லொக்கேஷனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால சோல்ஜருக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டு சோல்ஜர் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிசைல் தானாக போய் ஃபோக்கஸ் பண்ணி டேங்க் அடிக்கும். தட் இஸ் another advantage of this missile. So let us go to the second question. Second question என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரிஷ்னா சேட்டலைட் ஸ்பேஸ் செக்டார் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ட்ரிஷ்னா அப்படின்ற இந்த சேட்டலைட், ஓகே, இந்த சேட்டலைட்டை பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1, இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் மிஷன் பிட்வீன் இஸ்ரோ அண்ட் நாசா. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட 2 ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஒன்று இஸ்ரோ, இன்னொன்று நாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இட் வில் ஆப்ரேட் இன் ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட். ஸோ ஆர்பிட்ஸில் நிறைய விதம் இருக்குது. அதில் இது ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்டில் லான்ச் ஆகிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேறு என்னென்ன ஆர்பிட்ஸ் தெரியும்? போலார் ஆர்பிட்னு ஒன்று இருக்குது. இது போக சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். Why statement 1 is wrong? நாசா வந்து யூஎஸோட ஏஜென்சி, யூஎஸோட ஏஜென்சி கிடையாது. யாரோட ஏஜென்சியோட கொலாபரேஷன்னா பிரான்ஸோட கொலாபரேஷன். ஓகே, செகண்ட் ஒன், இது வந்து ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்டில் இருக்கா அப்படின்னா ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்டில் கிடையாது. இதோட பொசிஷன் வந்து சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் ராங்கு. இதோட ஆன்சர் வந்து how many statements are correctன்னு கேட்டிருக்கோம். neither 1 nor 2. இதான் ஆன்சர். இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். ஸோ ட்ரிஷ்னாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங். எந்த ரேஸை வந்து இது சென்ஸ் பண்ணுது? இன்ஃப்ராரெட் ரேஸை சென்ஸ் பண்ணுது. ஃபார் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட். இதான் முக்கியம். எதுக்கு? இட் இஸ் எ ரிமோட் சென்சிங் சேட்டலைட். நேச்சுரல் ரிசோர்ஸை அசஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன? ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டுன்னு அர்த்தம். நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்டு எந்த ரேஸ் யூஸ் பண்ணுது? இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணுது. ஓகே, யார் லான்ச் பண்ணுறாங்க? இஸ்ரோ அண்ட் சிஎன்இஎஸ்ன்றது ஃப்ரான்ஸோட ஏஜென்சி. ஓகே, இதோட எதை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பர் 1 இஸ் டெம்பரேச்சர், நம்பர் 2 இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட் வில் ஹெல்ப் இன் மானிட்டரிங் எனர்ஜி அண்ட் வாட்டர் பட்ஜெட்ஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், இதில் என்ன நேச்சுரல் ரிசோர்ஸு? வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இதோட மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா கிளைமேட் மானிட்டரிங். ஓகே, அண்ட் இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரேட்ஸ். எவ்வளோ வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகுது, வாட்டர் பாடிஸில் வாட்டர் கெப்பாசிட்டி என்னன்றதை மானிட்டர் பண்ணும். ரெண்டாவது யூஸ் பாருங்கள். ரெண்டாவது என்ன? ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று வாட்டர் இல்லை. ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்படி சென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட்ஸ்ன்ற கான்செப்ட் நீங்கள் என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா என்னென்னா,
ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிட்டி வந்து சுற்றி இருக்கிற மற்ற ஏரியாஸோட ஹாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா தார் ரோடு இருக்கா, தார் ரோட்லேருந்து வெளியில் வர ஹீட்டு. அதே மாதிரி சிட்டிஸில் ஓடுற மெஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு ஹீட் ஐலாண்டு கிரியேட் ஆகும். ஐலாண்ட்னா என்ன, தீவுன்னு தானே அர்த்தம். ஸோ சுற்றி இருக்கிற மற்ற ஏரியாஸை விட அந்த சிட்டி வந்து இன்னும் ஹாட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹீட் ஐலாண்ட். இது எந்த ஏரியாவில் நடக்குது, அர்பன் ஏரியாவில் நடக்குதுன்றதுனால இதுக்கு பேர் அர்பன் ஹீட் ஐலாண்ட். ஸோ கிளைமேட் சேஞ்சை வந்து இந்த அர்பன் ஹீட் ஐலாண்டை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுது, இல்லை இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. கிளைமேட் சேஞ்ச்னா இங்கே என்ன, குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்க்கு அர்பன் ஹீட் ஐலாண்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அதை பார்க்குது. அது போக வேற என்ன இதோட யூஸு, டெர்மல் அனாமலிஸ். டெர்மல் அனாமலிஸ்னால் என்னென்னா, ஒரு ஏரியா வந்து வழக்கத்துக்கு மாறாக ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் அந்த ஏரியா ஹீட்டாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதோட ஃபைனல் பாலிசி லெவல் யூஸ். இதெல்லாம் அர்பன் ஹீட் ஐலாண்டை பற்றி நம்ம மானிட்டர் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அர்பன் ஏரியாஸை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு, அதாவது இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை குறைக்கிறதுக்கும் கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாலிசி லெவலில் நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்கும் இந்த பர்டிகுலர் TRISHNA சேட்டலைட் யூஸ் ஆகும். ஓகே, ரெண்டாவது, இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட். சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னா என்னென்னா, சன்னோட பொசிஷனுக்கு இந்த சேட்டலைட் எப்போயுமே ஒரே பொசிஷனில் இருக்கும். ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்னா என்னென்னா, எர்த் ரொட்டேட் ஆக 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 இந்த சேட்டலைட்டும் அதோட சேர்ந்து கரெக்டாக அந்த ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகும். ஸோ ஏர்த்லேருந்து ஒரு பொசிஷன்லேருந்து பார்த்தா அந்த சேட்டலைட் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி சன்னோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேட்டலைட் மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம், இதை சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட் கிடையாது, இட் இஸ் இன் சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட். ஸோ அதோட டெஃபினிஷன் தான், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்பிட் இன் விச் சேட்டலைட்ஸ் ஆர் synchronized to be in same position relative to the sun. ஓகே, அதனால தான் இதுக்கு சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்னு பேர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோம். ஆன்சர் என்ன, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கு. ஆன்சர் வந்து neither 1 nor 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு இந்த கொஸ்டினில் கேட்கல. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஜூலாஜிக்கல் பார்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட டிமாண்ட். கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஜூலாஜிக்கல் பார்க்ஸ் இஸ் டிஸ்கிரைப் பை தி above given statements. ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி என்ன ஜூலாஜிக்கல் பார்க் இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக பாருங்கள், located in Andhra Pradesh. Located in Andhra Pradesh, it is known for the successful breeding of striped hyenas and Asiatic wild dogs. ஹைனாஸ்னா தமிழில் என்ன, கழுதை புலி. ஸோ ஹைனாஸ்க்கு கழுதை புலின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைப்டு ஹைனாஸ்க்கும் ஏஷியாட்டிக் வைல்ட் டாக்ஸ்க்கும் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இட் இஸ் சரௌண்டட் பை ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆன் 3 sides அண்ட் பே ஆஃப் பெங்கால் ஆன் தி 4th side. ஸோ இது எங்கே இருக்குது, பே ஆஃப் பெங்கால் கரை ஓரமாக இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இப்போ இந்த பார்க்கை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேரு ஜூலாஜிக்கல் பார்க், ரெண்டாவது ராஜீவ்காந்தி ஜூலாஜிக்கல் பார்க், மூணாவது அமிர்தி ஜூலாஜிக்கல் பார்க், நாலாவது இந்திரா காந்தி ஜூலாஜிக்கல் பார்க். கொஸ்டின் பார்க்குறதுக்கு கஷ்டமான கொஸ்டின் மாதிரி இருக்கலாம். இந்த பார்க் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலன்ட்டு யோசிக்கலாம். ஆனால் எந்தெந்த பார்க் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரே ஜூலாஜிக்கல் பார்க் இந்த நாளில் எதுனா இந்திரா காந்தி ஜூலாஜிக்கல் பார்க் தான். ஓகே, மீதி 3 பார்க் வந்து வேற ஸ்டேட்ல இருக்கு. நேரு பார்க் வந்து தெலுங்கானால இருக்கு. ராஜீவ்காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க் எங்க இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க் வேற எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது ஒன்று தான் எங்க இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ பார்க்கோட லொக்கேஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஏ தான் ஆன்சராக போட்டிருப்பீங்க. என்ன கான்டெக்ட், எதனால நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வைல்ட் டாக்ஸுக்கும் ஸ்ட்ரைட் ஹைனாஸுக்கும் அந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நர்ச்சர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே,
இங்கே லொக்கேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். நேரு ஜூலாஜிக்கல் பார்க் எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் இருக்குது. இந்திரா காந்தி தான் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ராஜீவ் காந்தி ஜூலாஜிக்கல் பார்க் பூனே மகாராஷ்டிராவில் இருக்குது. அமிர்தி ஜூலாஜிக்கல் பார்க் வந்து வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில், இந்தியன் ஜியாகிரஃபிலையும் சரி, வைல்ட் லைஃப் பார்க்ஸு, அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ஜூலாஜிக்கல் பார்க்ஸு, நேஷ்னல் பார்க்ஸு, இதோட ஸ்டேட் லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டினை ஓரளவு கெஸ் பண்ணி போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டாபிக் என்ன? நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். ஒரு செட் ஆஃப் 6 டிசீசஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. முதல்ல நம்ம நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 6 டிசீஸ்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா? நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னா பேர்லேயே இருக்கு, என்னது? ட்ராபிக்கல் டிசீஸ். ஸோ இதோட ப்ரிவலன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் ஏரியாஸில் இருக்கும். ட்ராபிக்கல் ஏரியானா என்ன? ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் என்னது? ட்ராபிக்கல் ஏரியா. 23.5 டிகிரி நார்த்துக்கும் 23.5 டிகிரி சவுத்துக்கும் நடுவில் இருக்கிற பெல்ட்டில் இருக்கிற ஏரியாவை ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக ஆஃப்ரிக்கா, இந்தியா இதெல்லாமே வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் வரும். ரெண்டாவது வேர்டு என்ன? நெக்லெக்டட். இதை ஏன் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த டிசீஸுக்கு பெருசாக கம்பெனிஸ் வந்து மருந்து கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி குளோபல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த டிசீஸுக்கு அகெயின்ஸ்டாக பெருசாக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. பாருங்கள், இட் இஸ் கால்டு நெக்லெக்டட் பிகாஸ் இட் இஸ் ஆப்சண்ட் ஃப்ரம் குளோபல் ஹெல்த் அஜெண்டா. நிறைய டிசீஸை வந்து பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ கோவிட் வந்ததுன்னா கோவிடை பற்றி குளோபல் லெவலில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்தது, நிறைய ரிசர்ச் நடந்தது. எய்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எய்ட்ஸை பற்றி குளோபல் லெவலில் ஒரு அவேர்னஸ் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சில டிசீசஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அஜெண்டாவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால தான் என்ன இதுக்கு பேர் நெக்லெக்டட். ரெண்டாவது, லோ குளோபல் ஃபண்டிங். இந்த டிசீசஸ்க்கு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக குளோபல் லெவலில் ஃபண்டிங்கும் யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரலை. அதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம்? நெக்லெக்டட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸுக்கு டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுதான். ஓகே, இப்போ இந்த டிசீசஸ் எதனால காஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் இதை காஸ் பண்ணலாம். அது வந்து புரோட்டோசோவனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு வைரஸாக இருக்கலாம். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் காஸ் பண்ணலாம். இதுதான் அதான்ட்டு லிமிட் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன மாதிரி நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம இதில் காட்டியிருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? என்டிடிஸ். முக்கியமான டிசீசஸ் வந்து இந்த என்டிடியில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், வைரல் டிசீஸில் ரேபீஸு, டெங்கு, சிக்குன்குனியா இந்த 3 டிசீஸும் என்னது? என்டிடி. ஓகே, வைரல் டிசீஸில் ரேபிஸ், டெங்கு, சிக்குன்குனியா இந்த 3மே என்டிடி. அதே மாதிரி இதை பாருங்கள், இது வந்து டிசீஸ் கிடையாது. ஆனாலும் பாம்பு கடியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸில் தான் உள்ளடக்கியிருக்கோம். ஸோ ஸ்னேக் என்வெனமிங்னா ஸ்னேக் பைட்னால வரக்கூடிய அந்த ஸ்னேக் பைட்டுமே வந்து என்னது? இட் இஸ் அ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். பாம்பு கடிக்கு மருந்தில் ரிசர்ச் இருக்கான்னா ரிசர்ச் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். அடுத்து பாருங்க, இதில் முக்கியமாக வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீசஸ் இந்த ரெண்டுலேயுமே வந்து எது நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். வைரல் டிசீஸில் நம்ம பார்த்தோம் ரேபிஸ், டெங்கு, சிக்குன்குனியா. பாக்டீரியலில் பாருங்க இந்த லெப்ரசி. லெப்ரசி இஸ் அ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். அதே மாதிரி புரோட்டோசோவன் டிசீசஸ். ஏன் நம்ம இப்போ புரோட்டோசோவன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மலேரியா இஸ் காஸ்ட் பை அ புரோட்டோசோவா. ஆனால் மலேரியா வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் கிடையாது. மலேரியா இஸ் நாட் அ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேரியா இஸ் நாட் அ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ், பட் டெங்கு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். மலேரியா வந்து எது காஸ் பண்ணுது? புரோட்டோசோவா காஸ் பண்ணுது. ரெண்டுமே வந்து மஸ்கிட்டோ பைட்னால வரதுதான். ஆனால் ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை பாருங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமான கொஸ்டினாக தெரியும், ஆனால்
உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டெங்கு வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், மலேரியா வந்து நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். 4 இல்லை அப்படின்னா 4 இருக்கிறத எலிமினேட் பண்ணிடலாமா? என்ன இருக்கணும், 2 இருக்கணும். இதில் பாருங்க 2 எதில் இருக்குது, டியில் தான் இருக்குது, ஏல இல்லை. ஸோ 2 கண்டிப்பாக இருக்கணுன்றதுனால டி தான் இதோட ஆன்சர். ஆன்சர் இஸ் டி. இதோட எலிமினேஷன் ப்ராசஸ் புரிஞ்சதா? ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்ன நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் இருக்குன்ட்டு இம்பார்ட்டன்ட் டிசீஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூனிசெஃப்ஸ் சைல்ட் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். ஸோ ஒரு ரிப்போர்ட் சம்பந்தமான கொஸ்டின். யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? யூனிசெஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் இது? சைல்டு நியூட்ரிஷன் ரிப்போர்ட். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்ஸை படிப்போம். ஓவர் ஹாஃப் ஆஃப் தி சில்ட்ரன் இன் தி வேர்ல்டு லிவ் இன் சிவியர் சைல்டு ஃபுட் பாவர்ட்டி. ஸோ எதை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம்? சைல்டு ஃபுட் பாவர்ட்டி. நார்மல் பாவர்ட்டி உங்களுக்கு தெரியும். ஃபுட் பாவர்ட்டினா என்னென்னா, ஒரு குழந்தைக்கு நியூட்ரிஷன் ஒழுங்காக போய் சேரலை அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க? ஃபுட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் பாவர்ட்டி குளோபல் லெவலில் 50% ஆஃப் தி சில்ட்ரனுக்கு இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்தியா ஹேஸ் தி ஹையஸ்ட் பர்டன் ஆஃப் சைல்டு ஃபுட் பாவர்ட்டி இன் சவுத் ஏஷியா. ஸோ ஒரு ரீஜனை கொடுத்து அந்த ரீஜனில் டாப்பில் ஃபுட் பாவர்ட்டியில் யார் இருக்காங்கன்னா இந்தியா அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அகெயின் இது கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். குளோபல் லெவலில் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துருந்தா தான் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு ரஃப் கெஸ்ஸும் பண்ணலாம். குளோபல் லெவலில் 50% ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஹை அமௌண்ட்டாக இருக்குது. ஃபுட் பாவர்ட்டி இருக்கும், ஆனால் எத்தனை பர்சன்ட்னா 50%. 100 குழந்தைங்க இருந்ததுன்னா அதில் 50 குழந்தைங்களுக்கு ஃபுட் பாவர்ட்டி இருக்குது, நியூட்ரிஷன் ஒழுங்காக போய் சேரல அப்படின்றது கொஞ்சம் ஹை நம்பராக தெரியுது லாஜிக்காகவே. ஸோ ஒன்று ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லை லாஜிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்னென்னா அரௌண்ட் 27% தான், 50% கிடையாது. ஸோ 50% இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் தி ஹையஸ்ட் பர்டனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த கண்ட்ரிக்கு பர்டன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான் ஹையஸ்ட் பர்டன் இருக்கு. ஓகே, ஸோ இந்தியா கிடையாது, இட் இஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ ராங். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் நெய்தர் 1 நார் 2. இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸை போய் பார்ப்போம். கீ ஃபைண்டிங்ஸ் என்ன? அரௌண்ட் 27% ஆஃப் தி சில்ட்ரன் இன் தி வேர்ல்ட் லிவ் இன் சிவியர் ஃபுட் பாவர்ட்டி. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை இருக்குது? இந்தியாவில் 40% இருக்குது. ஆனாலும் யாருக்கு அடுத்து வரோம்? நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து தான் வரும். இந்தியா வந்து சவுத் ஏஷியாவில் ஃபஸ்ட்டு கிடையாது. இதோட காசஸ் பாருங்க. நம்பர் 1 வந்து க்ரோயிங் இன்இக்வாலிட்டிஸ். என்ன மாதிரியான இன்இக்வாலிட்டிஸு? நம்ம எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் தான் பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிச் ஃபேமிலியில் ஒரு சைல்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை அவங்க ஃபுட்டு மூலமாக காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ரிச்சான ஃபுட்டு வாங்கிக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிஸ், ரிச் ஃபேமிலிஸில் ஃபுட் பாவர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இதே ஒரு பாவர்ட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு சைல்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு சைல்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் பாவர்ட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இன்இக்வாலிட்டிஸை காரணமாக காட்டுறோம். இது ஏன் க்ரோயிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு கோவிடே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த கோவிட் என்ன பண்ணியிருக்குன்னா இன்இக்வாலிட்டிஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஏற்கனவே ஏழையாக இருந்தவங்க இந்த கோவிடுக்கு அப்புறமா எய்தர் டியூ டு எக்கனாமிக் ரீசன்ஸ் ஆர் டியூ டு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா they have become even poor. Okay, so COVID is one of the factors which have increased income inequalities. ரெண்டாவது, கான்ஃப்ளிக்ட் அண்ட் கிளைமேட் கிரைசிஸ். கான்ஃப்ளிக்ட்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் எடுத்துக்கலாம். இதில் என்ன ஆகிறாங்க, ரெஃப்யூஜிஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. ரெஃப்யூஜிஸ்னால் என்ன? அகதிகள். ஸோ இந்த மாதிரி அகதிகளாக போகும்போது அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கே அவங்க ரொம்ப போராடும் போது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன இன்க்ரீஸ் ஆகுது? சைல்டு ஃபுட் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ரைசிங் ஃபுட் ப்ரைஸஸ். முக்கியமான கமாடிட்டிஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்ன்றது ஒரு சைல்டுக்கு பேசிக்கான எசென்ஷியலான ஒரு விஷயம். அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது ஒரு ஃபேமிலி எவ்வளோ மில்க் வாங்க முடியுன்ற அந்த அமௌண்ட் குறைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் கமாடிட்டிஸோட எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபுட் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு
ஓவர் அபண்டன்ஸ் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட்ஸ். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால, இதில் வந்து ரிச் புவர்ன்ற கணக்கு கிடையாது, இது எல்லா குழந்தைங்களுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸாஸ் ஆர் லெட் இட் பி சம் அதர் ஃபுட்ஸ் லைக் ஆயிலி ஃபுட்ஸ், இல்லை சிப்ஸ், அந்த மாதிரி பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது, அன்ஹெல்தி ஃபுட்ஸ்னால ஃபேட் நிறைய போய் சேருது, அன்வான்ட் நியூட்ரிஷன் வந்து சைல்டு கிடைக்குது. இதை என்ன நம்ம சொல்கிறோம், மால் நியூட்ரிஷனில் அண்டர் நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி இது என்னன்னு சொல்கிறோம், ஓவர் நியூட்ரிஷன் ஆயிடுது. இட் இஸ் லீடிங் டு கேசஸ் லைக் ஒபிசிட்டி. ஆனால் பேலன்ஸ்டாக அந்த குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் போய் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ லீடிங் டு சைல்டு ஃபுட் பாவர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் harmful food marketing strategies. harmful food marketing strategiesனா அன்ஹெல்தி ஃபுட்டை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக சில்ட்ரன் கிட்ட பாப்புலரைஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரி ட்ரிங்க்ஸ், இந்த சில கம்பெனிஸ் தயாரிக்கிற ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாப்புலரைஸ் பண்ணி இதை வந்து பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன ஆகுது, தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அன்ஹெல்தி ஃபுட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட் பாயிண்ட்டு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக எது பாப்புலரைஸ் பண்ணுறாங்க, அன்ஹெல்தி ஃபுட்ஸை பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி சைல்டு ஃபீடிங் ப்ராக்டிசஸ். ஸோ சைல்டு ஃபீடிங்ன்ற போது இட் இன்க்ளூட்ஸ் தி இன்ஃபென்ட்டுக்கு வந்து எது முக்கியம், பிரெஸ்ட் ஃபீடிங் முக்கியம். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நடுவில் யார் ஃபீட் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு பேலன்ஸ் டயட்டை பற்றி, என்னென்ன நியூட்ரிஷன் குழந்தைக்கு போய் சேரணுன்றதை பற்றி பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக ஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீடிங் ப்ராக்டிஸஸ் தான் இது மென்ஷன் பண்ணுறாங்க. இது சரியில்லைன்னா என்ன ஆகுது, சைல்டு ஃபுட் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தீஸ் ஆர் தி ரீசன்ஸ். இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த சைல்டு ஃபுட் பாவர்ட்டியை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 1 இஸ் சாக்ஷம் அங்கன்வாடி. அங்கன்வாடின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ரன் அங்கன்வாடிஸ் ஆர் பிளேசஸ் வேர் தி யங் கிட்ஸ், முக்கியமாக 0 to 3 years இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற கிட்ஸுக்கு கேர் பண்ணுறதுக்கும் சரி, நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அங்கன்வாடி. சக்ஷம்னா எம்பவரிங்னு அர்த்தம். ஹிந்தியில் சக்ஷம் அப்படின்னா எம்பவரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ சக்ஷம் அங்கன்வாடினா எம்பவரிங் தி அங்கன்வாடிஸ். ஸோ அங்கன்வாடிஸை இன்னும் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுன்றது தான் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதோட அப்ஜெக்டிவை பார்க்கலாம். அடுத்து போஷான். போஷான்னா அகைன் ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிவிங் நியூட்ரிஷன் டு சில்ட்ரன் அப் டு 6 years. இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் 0 to 6 years வரைக்கும் இது கவர் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீமில் போஷானில் கவர் ஆவாங்க. ஸோ இந்த 2 ஸ்கீமும் தான் எதை கவுண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சைல்டு ஃபுட் பாவர்ட்டியை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற ஸ்கீம்ஸ். ஓகே, இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கீமுக்கு நேஷ்னல் லெவலில் என்ன பேருன்னா PM போஷான் அப்படின்னு பேர். இந்த PM போஷான் வந்து இந்த போஷான் 2.0ஓட டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஓகே, இது ரெண்டும் தனி டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸு. இந்த மிட் டே மீல் ஸ்கீம், தமிழ்நாட்டில் இருக்கிற மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீமுக்கு நேஷனல் லெவலில் என்ன பேருனா PM போஷான் அப்படின்ட்டு பேர். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட ஃபோக்கஸ் யாருன்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ். அவங்க மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் பிட்வீன் 0 to 6 years. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற சில்ட்ரனும் இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். டு ரெடியூஸ் மால் நியூட்ரிஷன் இன் சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, இவங்க தான் டார்கெட் குரூப்பு. என்ன பண்ணுது, இம்ப்ரூவிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அங்கன்வாடிஸ். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சக்ஷம் அங்கன்வாடி. நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஆஃப் நியூட்ரிஷன் அவேர்னஸ் அண்ட் குட் ஹீட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ யாருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், பேட் ஃபீடிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
நியூட்ரிஷனல் அவேர்னஸ் கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலி கான்ட்ரிபியூட் டு ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட். குழந்தையாக இருக்கும்போது இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் தான் நம்ம அடோலசன்ட் ஸ்டேஜ்லேயும் சரி நம்ம அடல்ட் ஆகும்போதும் கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு குழந்தைய ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது என்னவா மாறுது, ஹியூமன் கேபிட்டலாக மாறுது. இட் வில் லீட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட ஹோலிஸ்டிக் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீசென்ட்லி நியூ கேம்பஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி. இது எதனால கான்டெக்ட்ல இருக்குன்ட்டு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ரீசென்ட்லி நியூ கேம்பஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி இன் ராஜ்கீர் பீகார் வாஸ் இனாகிரேட்டட். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் கான்டெக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கை கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டு எது தப்புன்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் பை குமரகுப்தா ஒன் ஆஃப் தி குப்தா டைனாசிட்டி. இதோட ஃபவுண்டர் யார்? குமரகுப்தா ஒன். கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, சைனீஸ் ஸ்காலர்ஸ் லைக் ஹுவான்ஸ்வாங் அண்ட் ஐசிங். இந்த 2 சைனீஸ் ஸ்காலர்ஸும் இந்த யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணாங்க. கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இட் வாஸ் பேட்ரனைஸ்ட் பை கிங் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனான்ற கிங்கை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை இந்த கிங் வந்து பேட்ரனைஸ் பண்ணாரா? பேட்ரனைஸ் பண்ணார்னா ஃபண்ட்ஸ் கொடுத்து இந்த யூனிவர்சிட்டியை ப்ரமோட் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலி, மகாயானா புத்திசம் வாஸ் டாட் ஹியர். ப்ரைமரிலி இந்த என்ன சப்ஜெக்ட் இங்கே எடுத்தாங்க, மகாயானா புத்திசமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக் நாலேஜ் இருக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அண்ட் ஹியர் தி ஆன்சர் வில் பி ஆல் 4. ஓகே, ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் யார்? குமரகுப்தா ஒன் தான். அதே மாதிரி இந்த 2 சைனீஸ் ஸ்காலர்ஸ், ஹுவான்ஸ்வாங்கும் சரி ஐசிங்குன்ற சைனீஸ் ஸ்காலரும், தே ஹாவ் விசிட்டட் நாலந்தா யூனிவர்சிட்டி. ஹர்ஷவர்தனா வந்து இந்த யூனிவர்சிட்டியை ப்ரமோட் பண்ணியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் முக்கியமாக சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்டில் ஒன்று வந்து மகாயானா புத்திசம். ஸோ ஆல் 4 ஆர் கரெக்ட். ஸோ இதோட பேட்ரன்ஸ் யாருன்னு பார்த்தா ஹர்ஷவர்தனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்களோட சேர்ந்து பாலா டைனாசிட்டியோட ரூலர்ஸ், பாலா டைனாசிட்டி ரூலர்ஸும் இந்த யூனிவர்சிட்டியை பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ஸ்காலர்ஸ் நம்ம 2 பேர் பார்த்துட்டோம். ஃபவுண்டர் யார்? குமரகுப்தா ஒன் பார்த்தாச்சு. கரிக்குலம் வந்து மேஜராக சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட் மகாயானா புத்திசம். ஓகே, இந்த 4 விஷயமும் இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிரான்ஸ் ஃபேட்ஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு கொஸ்டின், எந்த ஏரியானா டிரான்ஸ் ஃபேட் அப்படின்ற ஏரியாவில் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, தே ஆர் இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ்ட் த்ரூ பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். Trans fats are produced through partial hydrogenation of saturated fatty acids. Trans fats தயாரிக்கிற ப்ராசஸை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன ப்ராசஸ்? பார்ஷியல் ஹைட்ரோஜனேஷன். எதை பார்ஷியலி ஹைட்ரோஜனேட் பண்ணுறாங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை ஹைட்ரோஜனேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, தே இன்க்ரீஸ் தி ஷெல்ஃப் லைஃப் அண்ட் இம்ப்ரூவ் தி டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இன்க்ரீஸிங் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுக்கலான்ற விஷயம் தான் என்னது? இன்க்ரீஸிங் ஷெல்ஃப் லைஃப். ஸோ டிரான்ஸ்ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபுட்டை ரொம்ப நாளைக்கு கெடாமல் வச்சுக்கலாமா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபேட் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபுட்டோட டேஸ்ட் கூடுமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 2 கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபேட்ஸ் பற்றி பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு திருப்பி வருவோம். ஏன் இந்த கொஸ்டின் நியூஸில் இருந்தது அப்படின்னா, WHO வந்து டிரான்ஸ்ஃபேட் எலிமினேஷனுக்கு குளோபல் லெவலில் ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபேட்ஸை ப்ராசஸ் ஃபுட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் குட் லெவல் ஆஃப் ப்ராக்ரஸ் ஹேஸ் பீன் மேட் அப்படின்ட்டு WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து நியூஸில் இருக்குது. டிரான்ஸ்ஃபேட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆர் unsaturated fatty acids which have been partially saturated with hydrogen. ஸோ அந்த கொஸ்டினில் என்ன தப்பு? டிரான்ஸ்ஃபேட்ஸை வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை பார்ஷியலி ஹைட்ரோஜனேட் பண்ணுறது மூலமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கிடையாது. ஓகே, முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபேட்ஸை பற்றி. டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆர்
prepared through partial hydrogenation of unsaturated fatty acids. Okay, so இதில் என்ன ஆயிடுது, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பாயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் வராது, ஏ வராது, பி வராது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட்னு எதில் வருது, டி ஆப்ஷனில் தான் வருது. ஸோ இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டியை வந்து ஆன்சராக போட்டுடலாம். ஸோ இது இங்கே வந்து டி தான் ஆன்சரு. 1 இன்கரெக்ட்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்ஃபேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராடக்டோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபேட்ஸ் என்னன்னு பார்த்தா வனஸ்பதி இல்லைன்னா டால்டான்னு சொல்கிறோம்ல, இதுதான் டிரான்ஸ்ஃபேட். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் தி worst டைப் ஆஃப் ஃபேட். அதாவது இருக்கிறதுலையே பேடான ஃபேட் ஒன்று இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபேட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபேட் இஸ் தி worst டைப் ஆஃப் ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் தயாரிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறது தான் எப்படி பண்ணுறாங்க, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை ஹைட்ரோஜனேட் பண்ணி தயாரிக்கிறது தான் டிரான்ஸ்ஃபேட். நேச்சுரலாக எங்கே இருக்குன்னா சில மீட் ப்ராடக்ட்ஸில் ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்கும், ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ நேச்சுரல் டிரான்ஸ்ஃபேட் வந்து அவ்வளோவா ஹெல்த்துக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஏன்னா அதோட அமௌண்ட் ரொம்ப மினிமல். ஆனால் இதுவே வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரித்து அதை ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லேயும் சரி இல்லை பேக்டு ஃபுட்ஸ்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இதனால் ஏற்படுற நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர்டு டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஆர் டேஞ்சரஸ் டு ஹியூமன் ஹெல்த். டிரான்ஸ்ஃபேட்ஸை எதுலேருந்து தயாரிப்பாங்கன்னா முக்கியமாக வெஜிடபிள் ஆயில். ஓகே, வெஜிடபிள் ஆயிலை பார்ஷியலி ஹைட்ரோஜனேட் பண்ணாங்க அப்படின்னா அது என்னவா மாறும், டால்டா ஆர் வனஸ்பதியாக மாறும். இந்த வனஸ்பதி நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டோட டேஸ்ட் கூடும். ஸோ ஜென்ரலாக ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, டு இன்க்ரீஸ் த டேஸ்ட் ஆஃப் தி ஃபுட் தே வில் ஆட் வனஸ்பதி டு தி ஃபுட் ஐட்டம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஃபேட்டோட டைப்பில் இருக்கிற டிஃப்ரென்சஸையும் பார்த்துருவோம். ஃபேட்ஸில் முக்கியமாக 2 டைப்ஸ் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். Saturated fatty acids are usually solid at room temperature. இதுதான் முக்கியமாக ஒரு ஃபேட் வந்து சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற விஷயம். ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருந்தது அப்படின்னா என்னது, இட் இஸ் அ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கீ. ஓகே, கீ வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கா. அன்சாச்சுரேட்டட்னா என்ன, இட் இஸ் யூஸ்வலி லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். லிக்விடாக இருக்கிறது என்னது, ஆயில். ஸோ ஆயில் வந்து அன்சாச்சுரேட்டட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போதே சொல்லிடலாம், இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். கொலஸ்ட்ரால்ஸ்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம், எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்டிஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதில் இந்த ஹெச்டிஎல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். எல்டிஎல் என்ன சொல்லுவோம்னா பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ராலுமே எல்லா கொலஸ்ட்ராலும் பேட் கிடையாது, குட் கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது. என்னது, ஹெச்டிஎல் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் இஸ் அ பேட் கொலஸ்ட்ரால். இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணும்போது குட் கொலஸ்ட்ராலோட லெவலில் டிக்ரீஸ் பண்ணுது, அதே சமயம் பேட் கொலஸ்ட்ராலோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது, ரெண்டுமே பண்ணுது. ஸோ தட் இஸ் வை டிரான்ஸ்ஃபேட் இஸ் கால்ட் அஸ் worst kind of fat. Next question, consider the following statements regarding spiced scheme. So spiced என்ற ஸ்கீமை பற்றின கேள்வி இது. It is a scheme under the Ministry of Agriculture and Farmers Welfare. எதுக்காக அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் கார்டமம். கார்டமம்னா என்ன, ஏலக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த ஏலக்காய் கல்டிவேஷனோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம் தான் இந்த ஸ்பைஸ் ஸ்கீம். கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட், த ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் ஸ்பைஸ் போர்டு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, கொச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் நாலேஜ் இருந்தால் இந்த கொஸ்டினை நம்ம போட முடியும். நம்பர் 1 என்னென்னா, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? ஸ்பைஸ் போர்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பைஸ் போர்டு வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, இது தெரிஞ்சிருக்கணும். ஸ்பைஸ் போர்டு இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஹாஃப் கரெக்ட். ஏலக்காய் ப்ரொடியூஷன், ஏலக்காய் வந்து ஸ்பைஸ் வெரைட்டியில் ஒன்று தான். ஸோ ஏலக்காய் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் இருக்குன்றது கரெக்ட் தான். ஆனால் எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கிடையாது. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். தட் இஸ் வை ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னா ஸ்பைஸ் போர்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸ்பைஸ் போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொச்சியில் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். ஹியர் விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னா இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. இப்போ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்ப்போம். Spice Board of Ministry of Commerce and Industry has launched a transformative scheme. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னா என்ஹான்சிங் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ்ன்றது என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை இந்த ஸ்பைஸ் போர்டு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒரு லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச காடமம், பெப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி ஜிஞ்சர் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்பைஸ். ஓகே, ஜிஞ்சருமே வந்து ஒரு ஸ்பைஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஸ்பைஸ் போர்டுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன? இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பைசஸ். ரெண்டாவது இம்ப்ரூவிங் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கார்டமம். ஸோ ஏலக்காய் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதும் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். அடுத்து அப்கிரேடிங் தி போஸ்ட் ஹார்வெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்பைசஸ், விளையிற ஸ்பைசஸோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? பெட்டர் ரேட் கிடைக்கும், எக்ஸ்போர்ட்ல இருந்து ரெவன்யூ கூட வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி ஸ்பைசஸ் செக்டர். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் பாருங்க. சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டர் த்ரூ ப்ராக்ரெசிவ், இன்னோவேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் இன்டர்வென்ஷன். இந்த ஸ்பைஸ்ன்ற இந்த வேர்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டர் த்ரூ ப்ராக்ரெசிவ், இன்னோவேட்டிவ், கொலாபரேட்டிவ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்பைஸ்ட் அப்படின்னு வரும். இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பாருங்கள். மிஷன் வேல்யூ அடிஷன். மிஷன் வேல்யூ அடிஷன்னா ஸ்பைசஸை விலையை வச்சு டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸஸ் ஓரளவு கிடைக்குதுன்னா அதை வேல்யூ ஆட் ஏதாவது பண்ண முடியுமா? ப்ராசஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இன்னும் பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் மிஷன் வேல்யூ அடிஷன். மிஷன் க்ளீன் அண்ட் சேஃப் ஸ்பைசஸ். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில டிசீசஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு சில பாக்டீரியா இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க, இல்லை கம்மியான ரேட்டுக்கு போகும். அந்த மாதிரி இல்லாமல் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்பைசஸை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் என்னது க்ளீன் அண்ட் சேஃப் ஸ்பைசஸ். ரெண்டாவது ஜிஐ டேக். ஜிஐ டேக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ஸ்பைசஸுக்கு ஜிஐ டேக்ஸ் நிறைய கொடுக்கணும். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட யூனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் தான் என்னது ப்ரொவைடிங் ஜிஐ டேக்ஸ் ஃபார் ஸ்பைசஸ். எந்தெந்த ஸ்பைசஸ்க்கு ஜிஐ டேக் இருக்குன்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய கார்டமம் வெரைட்டிக்கு ஜிஐ டேக் இருக்குது, சில்லி வெரைட்டிக்கு ஜிஐ டேக் இருக்குது. ஸோ ஸ்பைசஸ்க்கும் நம்ம ஜிஐ டேக் கொடுத்துருக்கோம். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் வேர் ஜிஐ டேக்ஸ் ஆர் கிவன். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் த்ரூ ஸ்பைஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ். இந்த ஸ்பைஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பைஸ் சீட்ஸ் கொடுக்கும். நல்ல விதைகள் இருந்தால் தானே நல்ல பிளான்ட் வளரும். ஸோ அந்த நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பைஸ் பிளான்ட்ஸை வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதே மாதிரி அந்த விளைச்சலை வந்து வேல்யூ ஆட் பண்ணி எப்படி பெட்டராக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹோலிஸ்டிக்காக இந்த ஸ்பைசஸோட ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் வேல்யூ அடிஷன் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்கீம் தான் என்னது ஸ்பைஸ்ட் ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின். இதுவுமே நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்லையும் ஒரு 2 or 3 டேர்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த கொலம்போ ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கோம். கொலம்போ ப்ராசஸ் வந்து எந்த செக்டரில் வரும்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் செக்டரில் வரும், ஐஆர் செக்டரில் வரும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதோட இந்த கொலம்போ ப்ராசஸ் பொருந்தும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இது வந்து இந்த கொலம்போ ப்ராசஸ் பற்றி லைட்டாக நீங்கள் நியூஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. சஸ்டைனபிள் growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன். இதில் என்னது முக்கியம்? இந்தியன் ஓஷன் ரீஜன் முக்கியம். இன்க்ளூடிங் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ரெண்டாவது மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி எங்கே? பே ஆஃப் பெங்கால் ரீஜன். அதோடு சேர்த்து காம்பேக்டிங் இன்டர்நேஷ்னல் டெரரிசம். மூணாவது பாருங்கள், ஆக்சலரேட்டிங் ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். எந்த ரீஜனில்? சவுத் ஏஷியன் ரீஜன். நாலாவது வந்து மேனேஜிங் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்சுவல் லேபர். மேனேஜிங் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்சுவல் லேபர் எங்கே? சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ நாலுமே வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை ஒட்டி இருக்கிற கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன், செகண்ட் வந்து பே ஆஃப் பெங்கால், தேர்ட் வந்து சவுத் ஏஷியன், மூணாவது வந்து சவுத் ஏஷியன் வந்து எந்த கான்டெக்ட்ஸில்? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். நாலாவது சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்ன கான்டெக்ட்? எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்சுவல் லேபர். முதல்ல கொலம்போ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கொலம்போ ப்ராசஸ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் த 2000s இட் செல்ஃப். 2000ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன் இது நியூஸில் இருக்குன்னா, இந்தியா சேட் இட்ஸ் மீட்டிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இந்த பர்டிகுலர் கொலம்போ ப்ராசஸோட சேர்மனாக இப்போ எந்த கண்ட்ரி இருக்குது? இந்தியா இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா இந்த ப்ராசஸோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ என்ன இருக்குது, இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 2003லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னால் என்ன? ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து மெம்பராக இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ 2003லேருந்து இந்தியா இஸ் தி மெம்பர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ். இப்போது இது எதுக்காகன்னு பார்ப்போம். கொலம்போ ப்ராசஸ் a regional consultative process that provides platform for management of overseas employment and contractual labor. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு மைக்ரண்ட் லேபராக நிறைய பேர் போகிறாங்க. இந்த லேபரை வந்து இவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லேபரோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் என்னது? கொலம்போ ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் கொலம்போ ப்ராசஸ் இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் கான்ட்ராக்சுவல் லேபருக்கும் போகிற இந்த இண்டிவிஜுவல்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், இவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த இதை நம்ம காமனாக ஒரு சில இடத்துல பார்த்துருப்போம். என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் அவங்களோட பாசஸ் வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி இவங்க ரிட்டர்ன் போகணுன்னா கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எம்பசிஸில் ஹெல்ப்புக்காக இவங்க போய் நாடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் அவாய்ட் பண்ணுறதுக்கும், அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும், கான்ட்ராக்ட் லேபர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கான்ட்ராக்ட் லேபரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இருக்கிற ப்ராசஸ் தான் என்னது? கொலம்போ ப்ராசஸ். ஓகே, இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? டிஏ வந்து ஆன்சராக போட்டிருக்கலாம். இல்லை சார் இது நம்மளுக்கு தெரியல, அப்படி இருந்தாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு க்ளூ எங்கே இருக்குன்னா, இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இந்தியன் ஓஷன் ரீஜன், செகண்ட் பே ஆஃப் பெங்கால், மூணாவது சவுத் ஏஷியன் ரீஜன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்னு பார்த்தா IORA, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட அப்ஜெக்டிவ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எதோட அப்ஜெக்டிவ்னா, பிம்ஸ்டெக் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ரீஜனல் குரூப்பிங்கோட அப்ஜெக்டிவ் இது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் எதோட அப்ஜெக்டிவ்னா, ஆசியான் அப்படின்ற அந்த குரூப்பிங்கோட ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்போட அப்ஜெக்டிவ் தான் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கொலம்போ ப்ராசஸோட அப்ஜெக்டிவ். கொலம்போ ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். கான்ட்ராக்சுவல் லேபரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் என்னது? கொலம்போ ப்ராசஸ். இந்தியா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ரைட் ஃப்ரம்
2003. இப்போ ஏன் நியூஸில் இருக்கு, இந்தியா ஹேஸ் பிகம் தி சேர்மன் ஆஃப் தி ப்ராசஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பாருங்க, ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷன் ரெகக்னிஷன், அதுக்கப்புறம் எத்திக்கல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராக்டிஸ், அதாவது இங்கேருந்து போகிற லேபர் வந்து எத்திக்கலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்களா, இல்லை கரெக்டாக எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் அங்கே கொண்டு போகிறவங்க வந்து கொண்டு போகிறாங்களா, ஏன்னா இல்லைன்னா அங்கே போய் அவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ஷூர் பண்ணுறது தான் என்னது கொலம்போ ப்ராசஸ். அண்ட் யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன், இந்த இது வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் சப்போர்ட்டிங் திஸ் பர்டிகுலர் கொலம்போ ப்ராசஸ். இதோட இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷனோட சப் ப்ராசஸ் கிடையாது, சரியா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கும் லிங்க் என்ன அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 கண்ட்ரீஸ் கொடுத்துட்டு, இது வந்து இம்பார்ட்டன்ட் குளோபல் லெவல் குரூப்பிங், ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்த ஒபெக், இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னது, ஒபெக். இந்த ஒபெக் கண்ட்ரீஸோட மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஒபெக் கண்ட்ரீஸை பற்றி பார்த்துருவோம், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துறோம். இவங்க என்னென்னா இந்த ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற நேஷன்ஸோட ஒரு குரூப்பிங். முக்கியமாக இவங்க பண்ணுற வேலை என்னென்னா, எவ்வளோ ஆயில் ஒவ்வொரு கண்ட்ரியும் மைன் பண்ணணும், அதே மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு அதை ப்ரைஸ் வச்சு விற்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுறது தான் இந்த ஒபெக் கண்ட்ரீஸோட வேலை. இந்த ஒபெக் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு ஒரு காமனான ஒரு ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேசிட்டு இவங்க இவ்வளோ ஆயில் தான் இந்த மாதம் மைன் பண்ணணும்னா அதுக்கு மேலே எந்த கண்ட்ரியும் மைன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதை தாண்டி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், குளோபல் லெவலில் ஆயிலோட டிமாண்ட் இருக்காது. ஸோ ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரைஸஸை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறது வந்து இந்த ஒபெக் கண்ட்ரீஸ் தான். ஸோ இந்த ஒபெக் கண்ட்ரீஸோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கான்டெக்ஸ்ட் பாருங்கள், ஒபெக் ப்ளஸ். ஸோ ஒபெக் கண்ட்ரீஸ்னு ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்காங்க, ஒபெக் ப்ளஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 கண்ட்ரீஸ் சேர்ந்து இருக்காங்க. இந்த ஒபெக் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹேஸ் டிசைடட் டு இம்போஸ் ஆயில் அவுட்புட் கட்ஸ். ஆயில் அவுட்புட் கட்ஸ்னால் என்ன, ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்லக்கிஷ் டிமாண்ட், குளோபல் லெவலில் டிமாண்ட் இல்லை, அதனால என்ன ஆகுது, ப்ரைஸஸ் வந்து ஆயிலுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபெக் மெம்பர்ஸ் பாருங்கள், இவங்கெல்லாம் தான் மெம்பர்ஸு. ஸோ ஒரு தடவை லைட்டாக கோத்ரூ பண்ணி யார் யாருன்ட்டு மேஜர் கண்ட்ரீஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒபெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, வியன்னா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. வியன்னா வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கிற சிட்டி அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரியாவில் இருக்குது. ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆஸ்திரியா வந்து ஒபெக்கோட மெம்பர் கிடையாது. ஓகே, ஆனாலும் இந்த ஒபெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, வியன்னான்ற சிட்டியில் இருக்குது. அந்த சிட்டி ஆஸ்திரியாவில் இருக்குது. ஆஸ்திரியா கண்ட்ரி வந்து ஒபெக்கோட மெம்பர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்திரியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஒபெக். அதே மாதிரி ரஷ்யா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஆனால் ரஷ்யா வந்து ஒபெக்கோட மெம்பரா அப்படின்னா ஒபெக்கோட மெம்பர் கிடையாது, ஒபெக் ப்ளஸோட மெம்பர். இந்த எக்ஸ்ட்ராவாக சில கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த அடிஷ்னல் கண்ட்ரிஸ் தான் இந்த ஒபெக்கோட ஆட் ஆகிருக்கிற கண்ட்ரிஸோட மெம்பர். ஒபெக் ப்ளஸோட மெம்பர், ஒபெக்கோட மெம்பர் கிடையாது. ஸோ ஒபெக் ப்ளஸில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், முக்கியமாக ரஷ்யா, அதுக்கப்புறம் அசர்பைஜான், கஜகிஸ்தான், சூடான், ஒமான் அப்படின்ட்டு ஒரு 7-8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. Russia is not a member of OPEC, but it is a member of OPEC plus. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே வருவோம். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆஸ்திரியா மெம்பர் கிடையாது, ரஷ்யாவும் எதோட மெம்பர் கிடையாது, ஒபெக்கோட மெம்பர் கிடையாது. ரஷ்யா இஸ் அ மெம்பர் ஆஃப் OPEC plus. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுவும் ஆன்சராக வராது. ஸோ 1 and 2 இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3, 4 and 5 ஹவு மெனின்னு கேட்டதுனால ஒன்லி 3 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா லாஜிக் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் டிரைவ் பண்ண முடியும். இந்த கண்ட்ரிஸுமே ஒபெக்கோட மெம்பர் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்டிஜென்சி ரிசர்வ் அக்ரிமெண்ட்.
இந்த சிஆர்ஏ கண்டிஜென்ட் ரிசர்வ் அக்ரிமெண்ட்ன்றது எதுக்குன்னு இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்க. a framework to provide liquidity support. லிக்விடிட்டி சப்போர்ட்னா என்ன? ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு இமீடியட்டாக ஃபைனான்ஸ் தேவைப்படும். அதை கொடுக்கறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த கண்டிஜென்ட் ரிசர்வ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த சிஆர்ஏனா என்ன அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துட்டு கேள்வி என்ன கேட்குறாங்க, எந்த ஆர்கனைசேஷனோட ரிலேட்டட் இந்த சிஆர்ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? பிரிக்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது படிச்சிருந்தீங்கன்னா இந்த சிஆர்ஏன்ற விஷயத்தை படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தா உங்களுக்கு இது பிரிக்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சிஆர்ஏன்னா என்னன்னு இதிலே கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த சிஆர்ஏ வந்து எந்த பிரிக்ஸ் சம்மிட்டில் வந்ததுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2014 நடந்த போர்ட்டலேசா பிரிக்ஸ் சம்மிட்டில் இந்த பர்டிகுலர் சிஆர்ஏன்ற விஷயம் வந்தது. ஓகே, இந்த சிஆர்ஏ எதுக்கு அப்படின்னா பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸில் திடீர்னு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருச்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ வந்துருச்சு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்னா என்னென்னா, ஒரு கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற குட்ஸுக்கு பே பண்ணுறதுக்கு அவங்க கையில் பணம் இருக்கணும். திடீர்னு ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட அந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த சிஆர்ஏ மூலமாக, கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக பிரிக்ஸில் இருந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டிஜென்ட் ரிசர்வ் அக்ரிமெண்ட். ஓகே, இதுதான் இந்த சிஆர்ஏ. ஸோ எந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட லிங்க்டு அப்படின்னா பிரிக்ஸோட லிங்க்டு. சிஆர்ஏவோட டெஃபினேஷன் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இது ஏன் இப்போ நியூஸில் நம்ம கேட்டிருக்கோம்னா, பிரிக்ஸோட மெம்பர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை மெம்பர்ஸ்? இந்த 5 கண்ட்ரீஸ் தான் மெம்பர்ஸ். BRICSன்றது எதை குறிக்கும்? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, இந்த 5 கண்ட்ரீஸ் தான் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இதை தாண்டி ஃபார் த செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் வந்து சைனா வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்க. இப்போ செகண்ட் டைமாக இந்த 4 கண்ட்ரீஸை மெம்பர்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த 4 கண்ட்ரீஸ்னால் ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதுதான் UAE. இந்த 4 கண்ட்ரீஸ் வந்து இப்போது பிரிக்ஸோட மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ 5 + 4 9 கண்ட்ரீஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் நவ். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், அர்ஜென்டினா எங்களுக்கு சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அர்ஜென்டினாவில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இந்த சேர்றதை விட்ரா பண்ணிக்கிறோம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேர்றதா இருந்தது, ஆனால் இப்போ சேரலை. ரெண்டாவது, சவுதி அரேபியா வந்து சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, ஆனால் நம்ம இன்விடேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் அவங்க சேராமல் இருக்காங்க. அர்ஜென்டினாவோட கேஸில் எங்களுக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியா வந்து இன்னும் டிசைட் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 கண்ட்ரீஸும் தே ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த 4 கண்ட்ரீஸ் மட்டும் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன மேட்ச் பண்ணணும்? ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரிவரோட மேட்ச் பண்ணணும். இந்த ரிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் வந்து இட் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் ரிவர். ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட கான்டெக்ட் என்னன்னு பார்த்தா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட். எந்த வாட்டர்ஸை இதை ஷேர் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட்னா இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ், இண்டஸ் ப்ளஸ் 5 ஆஃப் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். இந்த 6 ரிவர்ஸில் இருக்கிற வாட்டர்ஸை இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் டிவைட் பண்ணிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் தான் என்னது? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இது எந்த வருஷம் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணோன்னா 1960 சைன் பண்ணோம். யார் வந்து இதை புரோக்கர் பண்ணாங்க, யார் வந்து இதை கூட இருந்து சைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வேர்ல்டு பேங்க். ஓகே, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஷார்ட் ஃபார்மில் IWT அப்படின்னு சொல்லுவாங்க, IWT. ஸோ இந்த கொஸ்டின் மூலமாக நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பார்ப்போம். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியாவுக்கு எந்தெந்த ரிவர்ஸ் இருக்குது, பாகிஸ்தானுக்கு எந்தெந்த ரிவர்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க்ஸ் அந்த ரிவர்ஸில் நம்ம பண்ண முடியுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எந்த வருஷம் சைன் பண்ணியிருக்காங்க? 1960. ஓகே, இப்போ ஏன் அது நியூஸில் இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரீட்டியை
அப்பப்போ ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக இந்த ட்ரீட்டியை ரெவ்யூ பண்ணுறதுக்கு 5 மெம்பர் பாகிஸ்தானி டெலிகேஷன் கேம் டு இந்தியா. பாகிஸ்தான்லேருந்து ஒரு 5 மெம்பர் கமிட்டி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு? இந்த ட்ரீட்டியை ரெவ்யூ பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்டியை பற்றி பார்ப்போம். முதலே சொன்ன மாதிரி இட் இஸ் அபவுட் இண்டஸ் அண்ட் 5 ஆஃப் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். டோட்டலாக எத்தனை? 6 ரிவர்ஸ். இதில் இந்த இண்டஸ், ஜேலம், செனாப் இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன வச்சுக்கலாம்னா சிஜேஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சிஜேஐ. ஏன் சிஜேஐனா? சிஜேஐனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றது உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ செனாப், ஜேலம் அண்ட் இண்டஸ் இந்த 3 ரிவரும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு சொந்தம். அண்ட் இந்தியாவுக்கு எந்த ரிவர் சொந்தம் அப்படின்னா இதுக்கு ஷார்ட் ஃபார்மு RBS, ராவி, பியாஸ், சட்லுஜ். இந்த 3 ரிவர்ஸும் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு சொந்தம். அடுத்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்னால் என்னென்னா இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் எந்த கண்ட்ரி இருக்குது? இந்தியா மேப் உங்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் எந்த கண்ட்ரி இருக்குது? பாகிஸ்தான் தான் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஈஸ்டில் எந்த கண்ட்ரி இருக்குது? இந்தியா இருக்குது. ஓகே, அதனால தான் இதுக்கு பேர் என்ன வெஸ்டர்ன் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்ட்டு பிரிச்சிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் டைரக்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது பொருந்தாது. இந்தியாவுக்கு வெஸ்ட்டில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஈஸ்டில் இந்தியா இருக்கிறதுனால ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானுக்கு சொந்தம். இண்டஸ், ஜேலம், செனாப் இந்த 3 ரிவரும் கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானுக்கு சொந்தம். இதில் ஓடுற வாட்டர்ஸை யார் யூஸ் பண்ண முடியும்? பாகிஸ்தான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு சொல்லப்படுற ராவி, பியாஸ், சட்லஜோட வாட்டர்ஸை கம்ப்ளீட்டாக இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே, இதுதான் இந்த ட்ரீட்டியில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ரிவர்ஸில் இருக்கிற இந்த சிஜேஐன்ற இந்த ரிவர்ஸில் இருக்கிற வாட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாதே தவிர்த்து இந்த வாட்டர் மேலே நம்ம ரன் ஆஃப் தி ரிவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ரன் ஆஃப் தி ரிவர் அப்படின்னா ரிவர் வாட்டர் ஓடும் போதே நீங்கள் அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டரை நம்ம டைவர்ட் பண்ணாமல் அந்த வாட்டரை நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ரிவர்ஸ் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரியா? அதே இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸில் நம்ம தண்ணியவும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதில் தண்ணி யூஸ் பண்ணால் பாகிஸ்தான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பட் வாட்டரை நம்ம டைவர்ட் பண்ணாமல் ஓடும் போதே நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ 3 ப்ராஜெக்ட் பேரை கொடுத்துட்டு இந்த ரிவர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவர் மேலே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லோவர் கல்நாய்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டு, சேனாப் ரிவரு, கிஷன் கங்கா இது வந்து ரிவரோட பேரும் தான், ப்ராஜெக்டோட பேரும் தான். இது வந்து நீலமன்ற ரிவர் மேலே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ராட்லே இந்த ப்ராஜெக்ட் பேர் ராட்லே, இந்த ப்ராஜெக்ட் வந்து சேனாப் ரிவர் மேலே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, லோவர் கல்நாய், பாக்கல் துல் இது ரெண்டுமே என்ன பேருனா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டோட பேர். இது வந்து எந்த ரிவர் மேலே இருக்குது? சேனாப் மேலே இருக்குது. லோவர் கல்நாய் வந்து சேனாப் மேலே இருக்குது. மறுசுதார்ன்ற இந்த ரிவர் மேலே இந்த பாக்கல் துல்ன்ற ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மறுசுதார் ரிவருமே வந்து சேனாபோட ட்ரிபியூட்ரி தான். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே சேனாப் ரிவர் மேலே இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பாக்கல் துல் வந்து மறுசுதார் ரிவர் மேலே இருக்குது. மறுசுதார் இஸ் எ ட்ரிபியூட்ரி ஆஃப் சேனாப். அடுத்து கிஷன் கங்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எந்த ரிவர் மேலே இருக்குன்னா கிஷன் கங்கான்ற ரிவர் மேலே தான் இருக்குது. இந்த கிஷன் கங்கான்ற ரிவருக்கு நீலம்ன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. கிஷன் கங்கா ரிவருக்கு நீலம்ன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் நீலம் ரிவர் அப்படின்னா கரெக்ட். நீலம்னாலும் கிஷன் கங்கானாலும் ஒரே ரிவர் தான் குறிக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். லோவர் கல்நாய் வந்து எது மேலே இருக்குது? சேனாப் மேலே இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு. அதே மாதிரி ராட்லே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எது மேலே இருக்குது? இட் இஸ் எ ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட். இதுதான் நம்ம சொன்னோம், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஓடுற ரிவரில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னென்னா ரன் ஆஃப் தி ரிவர் அப்படின்னு அர்த்தம்.
இது வந்து சேனாப் ரிவரில் தான் இருக்குது. இப்போ கொஸ்டினுக்கு வந்தோன்னா மூணுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. கரெக்ட்லி மேட்ச்ட். அப்போ இங்கே என்ன ஆன்சரு? ஆல் 3 தான் ஆன்சர். ஸோ இந்த ஸ்லைட்ஸை ஒரு தடவை நீங்கள் பொறுமையாக கோத்ரூ பண்ணிங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் எல்லாமே இந்த ஸ்லைடில் இருக்குது. அடுத்து இன்னொரு மேப் பேஸ்ட் கொஸ்டின். 4 சியை கொடுத்துட்டு இந்த சியை ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதில் இந்த டைரக்ஷன் முக்கியம். ஈஸ்ட் டு வெஸ்டா, வெஸ்ட் டு ஈஸ்டான்றது டைரக்ஷன் முக்கியம். இதை பார்க்காம நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தப்பாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கேட்குறது ஈஸ்ட் டு வெஸ்ட் கேட்குறாங்க. ஓகே, ஈஸ்ட்னா இந்த பக்கம், வெஸ்ட்னா இந்த பக்கம். இங்கே இருந்து இங்கே சியோட அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க. இந்த 4 சியும் ஒரு தடவை பார்த்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் வேர்ல்டு மேப்பில் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் சைடில் எந்த சி இருக்கும்? பிளாக் சி இருக்கும். பிளாக் சீக்கு அப்புறம் எந்த சி இருக்கும்? சி ஆஃப் மர்மரான்ற சி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த சி இருக்கும்? ஏஜியன் சி இருக்கும். அப்புறம் அயோனியன் சி இருக்கும். இதுதான் ஆர்டர். ஈஸ்ட் வெஸ்ட்டில் இதுதான் ஆர்டரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இதை மேப்பில் பார்த்துருவோம். இப்போ பாருங்க, பிளாக் சி நம்பர் 1, சி ஆஃப் மர்மரா எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயிட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட். இதை நீங்கள் மேப்லேயும் பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் போஸ்ஃபோரஸ் ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் போஸ்ஃபோரஸ் ஸ்ட்ரெயிட்டு. இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் டார்டனலஸ் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த 2 ஸ்ட்ரெயிட்டையும் நீங்கள் மேப்பில் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. குளோபல் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெயிட்ஸ். ஸோ சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயையும் ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரெயிட் என்னது? போஸ்ஃபோரஸ். சி ஆஃப் மர்மராவையும் ஏஜிஎன்சி இங்கே இருக்குது. ஏஜிஎன்சி ஈவன் ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் என்ன? டார்டினலஸ். டார்டினலஸ் ஸ்ட்ரெயிட். ஏஜிஎன்சி இங்கே இருக்குது, அயோனியன் சி இங்கே இருக்குது. ஸோ இது நம்பர் 1, சி ஆஃப் மர்மரா நம்பர் 2, ஏஜியன் சி 3, அயோனியன் சி 4. இந்த ஆர்டர் இங்கே நம்ம பிரிண்ட்லேயும் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ஈஸ்ட் வெஸ்ட்னா 1, 4, 2, 3. கரெக்டாக பிளாட் பண்ணிட்டு ஆன்சரை தப்பாக மார்க் பண்ணிடக்கூடாது. 1, 4, 2, 3 தான் இதோட ஆன்சர். ஆன்சர் இஸ் this particular option. Next question. Great scheme. இந்தியாவில் கிரேட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து எந்த செக்டர் சம்பந்தப்பட்ட ஸ்கீம் அப்படின்றது தான் கேள்வி. The great scheme which was recently seen in the news is related to which of the following sectors? இந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து நீங்கள் நியூஸில் இந்த ஸ்கீமை பற்றி தெரியல அப்படின்னா இதை சூஸ் பண்ணுறது கஷ்டமாக ஆகிடும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா technical textiles. Okay, great scheme is related to technical textiles. இந்த ஸ்கீமை பற்றின சில ப்ரொவிஷன்ஸ் இப்போ பார்ப்போம். இந்த கிரேட்டோட எக்ஸ்பேன்ஷனை பாருங்க. கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இன்னோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கிரேட் அப்படின்ற வேர்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷனுக்கு கீழே வர சப்ஸ்கீம் தான் இந்த கிரேட் ஸ்கீம். இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். எதுக்கு அப்படின்னா கிராண்ட்னா என்ன? கிவிங் மணி. ஓகே, ஸோ எதுக்கு? ரிசர்ச் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ரிசர்ச்னா என்ன? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறது. ஆண்டர்பிரினர்ஷிப்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது. இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ரிசர்ச்சுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுற ஸ்கீம் தான் என்னது? கிரேட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எந்த மிஷனுக்கு கீழே வருதுன்னா நேஷ்னல்
டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷனுக்கு கீழே வருது. அடுத்து இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப் டு 50 lakhs உங்களுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. ஓகேயா? எந்த மினிஸ்ட்ரி? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். மேக்ஸிமமாக 50 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. ஓகே, எந்த ஃபோக்கஸ் அப்படின்னா அகெயின் ஃபோக்கஸும் ஸ்கீம் பேர்லேயே இருக்குது. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸோட பொட்டன்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். இவ்வளோ நேரம் நம்ம டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். பொதுவாக டெக்ஸ்டைல்ஸ்னால் என்ன? நம்ம போடுற ட்ரெஸ் தான் நம்மளுக்கு டெக்ஸ்டைல்ஸ்ன்னு தெரியும். அதை தாண்டி யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த டெக்ஸ்டைல்ஸை பொறுத்து ஒரு டெக்ஸ்டைலை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். ஒரு டெக்ஸ்டைலோட யூஸை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். டீப்பாக பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங். எந்த இது? ஃபயர் ஃபைட்டர்ஸ் போடுற க்ளோத்திங்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹார்டான மெட்டீரியலில் இருக்கணும்ல, அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் இருக்கணும்ல, அந்த மாதிரி மெட்டீரியலை தயாரிக்கிறது தான் என்ன வரும்? டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் வரும். அதே மாதிரி பாருங்கள், மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் இம்ப்ளான்ட்ஸ்னால் என்ன? பாடிக்குள்ளே வைக்கிற சில விஷயங்கள் தான் இம்ப்ளான்ட்ஸ். அதில் ஏதாவது நம்ம கிளாத் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அடுத்து ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்னால் உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சானிட்டரி பேட்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த சானிட்டரி பேட்ஸை வந்து கிளாத் பேஸ்ட் சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கிறதுக்கு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி, பயோடிகிரேடபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம டெக்ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணுறோன்னா அதில் வர டெக்ஸ்டைல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து காரில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல்ஸும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அதுக்கு அடுத்த இது வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறோம்? மல்ச்சிங்கன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா இவாப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டில் சில டெக்ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி கிரவுண்டை கவர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மல்ச்சிங்க்கும் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னால் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தீஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஆர் கால்ட் அஸ் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருக்கோம், குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேள்வி. இந்த குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப் விச் கால்ஸ் ஃபார் அர்ஜென்ட் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் அண்ட் மெயின்டைன் தி ஹெல்த் ஆஃப் அட்லீஸ்ட் 50% ஆஃப் வேர்ல்ட் சாயில்ஸ். ஸோ இந்த குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப்போட அப்ஜெக்டிவ் என்னென்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன அப்ஜெக்டிவ்? வேர்ல்டு லெவலில் இருக்கிற சாயில்ஸில் 50% ஆஃப் தி சாயில்ஸாவது மினிமம் அதோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலோட செயல்படுற ஒரு விஷயம் தான் என்னது? குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப். கேட்குற கேள்வி என்ன? எந்த இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணலாம். என்னென்னா இங்கே சாயில்னு இருக்குது. இந்த 4 இன்ஸ்டிடியூஷனில் சாயில் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சாயில். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, ஆனாலும் ஒரு கெஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் go for C because C is related to soil, agriculture is related to soil. இதோட ஆன்சருமே C தான். ஸோ குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு விஷயம் தான். இதோட கோல் தான் இங்கே சொல்லியிருக்கோம். வேர்ல்டு லெவலில் இருக்கிற அட்லீஸ்ட் 50% ஆஃப் தி சாயிலோட ஹெல்த்தையாவது 2030 ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். இந்த குளோபல் சாயில் பார்ட்னர்ஷிப் மூலமாக 2 வேர்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அது என்னன்னு பார்ப்போம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2012. ஏன் இப்போ நியூஸில் இருக்குன்னா இதோட மீட்டிங் ஒன்று ரீசெண்டாக ஜூன் மந்த் நடந்தது, அதனால தான் இது நியூஸில் இருக்குது. இந்த 2 வேர்டு தான் நான் சொன்னேன், சாயில் கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் சாயில் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த சஸ்டைனபிள் சாயில் மேனேஜ்மெண்ட் கீழே என்னெல்லாம் வரும்? கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஓவர் யூஸ் பண்ணோன்னா சாயிலோட ஹெல்த்தை கெடுத்துரும். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இந்தியா லெவலில் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவில் என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இன்னொன்று இருக்குது, என்னது? சாயில் ஹெல்த் கார்ட்ஸ். சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்?
சாயிலில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து எந்தெந்த அளவில் இருக்குது அது தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லர் மேடாக ஃபர்டிலைசர்ஸ் சாயிலில் அப்ளை பண்ண முடியும். எல்லா சாயிலுக்கும் காமனாக ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அந்த பேலன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ சாயிலில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி சாயிலோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு கொடுக்குற ஒரு கார்டு தான் என்னது, சாயில் ஹெல்த் கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்றது ரொம்ப வருஷமாக நியூஸில் இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த ஆவாஸ்ன்ற விஷயத்துக்கு ஹிந்தி அர்த்தம் என்னென்னா ஹவுசிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ஸ்கீம் இஸ் ஃபார் ஹவுசிங். ஓகே, ஆவாஸ் மீன்ஸ் ஹவுசிங். அதில் 2 காம்பனண்ட் இருக்குது. கிராமீன்னா என்ன, ரூரல்னு அர்த்தம். இன்னொரு காம்பனண்ட் என்ன, அர்பன் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. ரூரல் காம்பனண்ட் ஒன்று, அர்பன் காம்பனண்ட் ஒன்று. இந்த கொஸ்டின் எதை பற்றினா ரூரல் காம்பனண்ட்டை பற்றி. ஸோ இட் இஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம் வித் நோ ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் ஃபார் ஹவுசிங். இட் இஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம் வித் நோ ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் ஃபார் ஹவுசிங். பெருசாக டார்கெட்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் டிமாண்ட் ட்ரிவன். டிமாண்ட் ட்ரிவன்னா இப்போது ஒருத்தருக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு அவர் டிமாண்ட் பண்ணார்னா அவருக்கு நம்ம அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் இத்தனை பேருக்கு நம்ம கொடுத்தாகணுன்ற டார்கெட் கிடையாது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் டெஸ்ட் பண்ணுது. இது கரெக்டாக தப்பான்னு கேட்குது. ரெண்டாவது, தி பெனிஃபிஷரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். இந்த SECC சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 வச்சு தான் இதோட பெனிஃபிஷரிஸை ரூரல் ஏரியாஸில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குது. கரெக்டாக தப்பான்னு கேட்குது. மூணாவது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இஸ் தி நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்கீம் எதுக்கு, ஹவுசிங்க்கு. எந்த மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ரெஸ்பான்சிபிளா அப்படின்னு கேட்குது. இதோட ஆன்சரை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஏன் அப்படின்னா இது வந்து டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம் கிடையாது, இதுக்குன்னு ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் காம்பனண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். நோ ஃபிக்ஸட் டார்கெட்ன்றது தப்பு. ரெண்டாவது, தி பெனிஃபிஷரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் த்ரூ சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ். இது கரெக்டாக தப்பானா இது கரெக்ட். இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்களை செலக்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். இதோட மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா ரூரலுக்கு வந்து கிராமீன்னா என்ன சொல்லியிருக்கோம், ரூரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ரூரல் காம்பனண்ட்டுக்கு எது மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டாக இதோட மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ஆல்சோ ராங். எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க, ஆன்சர் இஸ் ஒன்லி 1. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்கீமோட டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். அர்பன், ரூரல். ஓகே, அர்பன் ஸ்கீம், அர்பன் காம்பனண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. அதே ரூரல் காம்பனண்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. இந்த டேப்லர் காலம் தான் இதோட சம்மரி. இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டினோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ரெண்டாவது, இந்த அர்பன் காம்பனண்ட்டுக்கு வந்து பெனிஃபிஷரிஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இன்கம் க்ரைட்டீரியா. ஓகே, இன்கம்மை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரூரல் காம்பனண்ட்டுக்கு எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க, SECCயை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இதோட அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா அர்பனில் வந்து டிமாண்ட் ட்ரிவன் அப்ரோச். ஓகே, அர்பன் வந்து டிமாண்ட் ட்ரிவன் அப்ரோச், இதில் வந்து ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் கிடையாது. அதே சமயம் ரூரல் காம்பனண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் இருக்குது. ஓகே, ரூரல் காம்பனண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் இருக்குது. இப்போ 2.95 crore ஹவுசஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 crore ஹவுசஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரூரல் காம்பனண்ட்டுக்கு டார்கெட் இருக்குது. எது மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. அர்பன் பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸுக்கு கீழே வருது. இதுக்கு வந்து ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் கிடையாது. இங்கே பெனிஃபிஷரிஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா இன்கம் க்ரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே,
இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ரெண்டு காம்பனண்ட்டும் 2 டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கான்டெக்ட் அப்படின்னா ஈகோ மார்க் அப்படின்றது தான் கான்டெக்ட். இந்த ஈகோ மார்க் என்ற விஷயத்தை பற்றி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அட்மினிஸ்டர்ஸ் தி ஈகோ மார்க் ஸ்கீம் இன் பார்ட்னர்ஷிப் வித் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த ஈகோ மார்க் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இன்னொன்று வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ஈகோ மார்க் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்ஜெக்டிவ்? இட் ப்ரொவைட்ஸ் அக்ரெடிஷன்னா சர்டிஃபிகேட்னு அர்த்தம். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் அக்ரெடிஷன் அண்ட் லேபிளிங் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். எந்த ப்ராடக்ட்ஸுக்கு? ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் that meet specific environmental criteria while maintaining quality standards as per Indian norms. Okay, எந்த ப்ராடக்ட்ஸை சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸு, கன்சியூமர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா இது வந்து என்விரான்மெண்டல் க்ரைட்டீரியாவை ஒட்டி இந்த ப்ரொடக்ஷன் நடந்திருக்கா, என்விரான்மெண்டல் க்ரைட்டீரியா இந்த ரூல்ஸ்குள்ளே இந்த ப்ரொடக்ஷன் நடந்திருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணியும், அதே மாதிரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்றதை பேஸ் பண்ணியும் தான் இதை சர்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா இதில் வந்து இந்த அப்ஜெக்டிவ் கரெக்டாக தப்பான்ற ஒரு கேள்வி வராது. ஈகோ மார்க் ஸ்கீம் பேர் ஈகோ மார்க்கு, அது வந்து என்விரான்மெண்டல் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி, தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனைசேஷன் வரும்போது நம்ம ஒரு ஸ்லைட் லாஜிக் மூலமாக ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனையாவது அவங்க மாற்றிருப்பாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கில் போகலாம். ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா, ஸோ அந்த லாஜிக்கில் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கிடையாது. இதோட இன்னொரு பாடி வந்து என்னதுன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இந்தியா லெவலில் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கொடுக்குற விஷயம் வந்து பிஐஎஸ் தான் கொடுப்பாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு பாடி கரெக்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து கரெக்ட். ஆனால் இன்னொரு பாடி வந்து QCI கிடையாது, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். இதோட ஆன்சர் என்ன? 2 ஒன்லி. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்த்துருவோம். என்ன கான்டெக்ட்னா இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் மூமெண்ட், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றத ஒன்று நம்மளோட பிஎம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு கீழே 2 ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இஸ் க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம், இன்னொரு ஸ்கீம் தான் என்னது? ஈகோ மார்க் ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு ஈகோ மார்க்கை பற்றி பார்த்துலாம். ஈகோ மார்க் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் உட்பட்டு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சிருந்தாங்க, ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கன்சியூமர் குட் ப்ராடக்ட் தயாரிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, எதுக்குன்னா ப்ரமோட்டிங் எக்கலாஜிக்கலி கான்ஷியஸ் ப்ராக்டிசஸ், அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் நம்ம ப்ரொடக்ஷன் செய்ய முடியுதா அப்படின்ற அந்த எக்கலாஜிக்கல் கான்ஷியஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஈகோ மார்க் ஸ்கீம். இதோட இந்த மார்க்கை பாருங்க, ஈகோ மார்க் அப்படின்றது இந்த ப்ராடக்ட் மேலே இந்த மார்க் இருக்கும், இதுதான் என்னது? ஈகோ மார்க். இந்த மார்க் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, யார் கொடுக்குறாங்க? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும். இப்போ நம்ம க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ன்றது என்னென்னா கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் மாதிரி தான். கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்ன அது தெரிஞ்சிருக்கணும். கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குன்னு வைங்க, அவங்க ஒரு லெவலில் இவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு லெவல் இருக்குது, 100 யூனிட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு யூனிட் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னாலஜி மூலமாக 50 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மீதி 50 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற 50 யூனிட்ஸை இவங்க இன்னொரு கம்பெனிக்கு விற்கலாம். ஓகேயா? எப்படி விற்பாங்கன்னா, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஏ 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பி வந்து 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
ஆனால் இங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், 200 யூனிட்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்கே வந்து A 50 தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, B வந்து 150 ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வைங்க. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 200 தான் வருது. ஆனால் B வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 50 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா அவங்க மேலே பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த A ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய 50 யூனிட்ஸை B கம்பெனி வாங்கிப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக 100 ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கணக்கு வரும். ஸோ இது வந்து பெனிஃபிஷியல் வின்வில் சிச்சுவேஷன். ஸோ இதே மாதிரி ஸ்கீம் தான் என்னது, க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமுக்கு கீழே ரெண்டு விஷயம் பண்ணலாம். நம்பர் 1 என்னன்னா, வாட்டர் கன்சர்வேஷனுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இது நம்பர் 1. எதுக்கு கீழே, க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமுக்கு கீழே. ரெண்டாவது என்னன்னா, அஃபாரஸ்டேஷன். இந்த ரெண்டு விஷயமும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரீன் கிரெடிட்ஸ் என்ற பாயிண்ட்ஸ் போய் சேரும். ஸோ க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் இதுதான். இப்போ ஈகோமார்க்கோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்டல் க்ரைட்டீரியா அவங்க வச்சுருவாங்க. அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து இதோட பெனிஃபிட் என்னென்னா, மினிமல் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகே, என்ன இந்த ஸ்கீம் மூலமாக என்ன கிடைக்கும்னா, கன்சியூமர் அவேர்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்கரேஜிங் எக்கலாஜிக்கலி கான்ஷியஸ் சாய்ஸஸ் அண்ட் மோட்டிவேட்டிங் மேனுஃபேக்சரர்ஸ் டு ஷிஃப்ட் டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன். ஓகே, next question is about quantum computers. இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஸ்டேட்மெண்ட் படிப்போம். Quantum computers can factor large numbers exponentially faster than classical computers. இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு அப்ளிகேஷன், வேறு எதுவும் கிடையாது. ஃபேக்டர்ஸ் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இது ஃபேக்டரிங் லார்ஜ் நம்பர்ஸ்னால் கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போடும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தாலே இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ரீசன் பாருங்க, குவாண்டம் பிட்ஸ் ஆர் கியூபிட்ஸ். நார்மல் கம்ப்யூட்டரில் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டரில் என்ன சொல்லுவாங்க, கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Qubits can simultaneously exist in a superposition of 0 and 1. Quantum bits can simultaneously exist in a superposition of 0 and 1. ஓகே, இதான் இதோட எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த சூப்பர் பொசிஷன்ன்ற இந்த விஷயத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும். இதை நம்ம பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்குள்ளே வருவோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ தான் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்டு, 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் 1. இதுதான் இதோட ஆன்சர். நம்ம இந்த சூப்பர் பொசிஷன்ன்ற இதோட டெஃபினேஷன், அதே மாதிரி என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன், இது ரெண்டையும் பார்த்துட்டு வீல் கம் பேக் டு த கொஸ்டின். கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 UN has designated as Year of Quantum Science and Technology. 2025 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, Year of Quantum Science and Technology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் கம்ப்யூட்டர்ஸில் என்ன சொல்லுவாங்க, பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் என்ன சொல்லுவாங்க, இதை கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கியூபிட்ஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூபிட்ஸ். இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த விஷயங்கள் எல்லாம் இது யூஸ் ஆகும். இந்த சூப்பர் பொசிஷன்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நார்மல் பிட் வந்து எய்தர்
0 or 1 ஏதாவது 1ல தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஆனால் இந்த கியூபிட்ஸ் வந்து 0 and 1. இங்கே பாருங்க, இது வந்து and, இது வந்து ஆர். நார்மல் பிட் வந்து 0 இல்லைன்னா 1, ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். ஆனால் இந்த கியூபிட் வந்து 0 and 1 ரெண்டுமாவே இருக்கலாம். அது எப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஹோலோகிராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோலோகிராம்னா என்னென்னா, சில புக்ஸில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வேறு வேறு ஆங்கிளில் நீங்கள் டில்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும், டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தெரியும். இதுக்கு பேர் தான் ஹோலோகிராமு. ஸோ இந்த ஹோலோகிராமை வந்து அந்த ஸ்டிக்கர் என்னென்னா 2D தான். ஆனால் அதை வேறு வேறு ஆங்கிளில் நீங்கள் டில்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற இமேஜ் வேறுபடுதா, அதே மாதிரி இந்த கியூபிட்டு ஒரே நேரத்தில் 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். இது என்னென்னா அதோட ஸ்பின்னை பேஸ் பண்ணி மாறும். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக உள்ள தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பின்னை பேஸ் பண்ணி கியூபிட் வந்து 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேர் தான் என்ன, சூப்பர் பொசிஷன். ஏன் சூப்பர் பொசிஷன்னா 0 இருக்குது, 1 இருக்குது, ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரே டைமில் 0 and 1 ரெண்டாவும் இருக்கலாம்ல. இதுக்கு பேர் தான் என்னது, சூப்பர் பொசிஷன். ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. நார்மல் பிட்ஸ் எய்தர் 1 or 0. இது பாருங்க, ரெண்டோட காம்பினேஷனாகவும் இருக்கலாம், 1 and 0. இதுக்கு பேர் தான் என்ன, சூப்பர் பொசிஷன். இது எதை பேஸ் பண்ணி மாறும்னா ஸ்பின்னை பேஸ் பண்ணி மாறும். அந்த பிட்டோட ஸ்பின்னை பேஸ் பண்ணி மாறும். பொதுவாக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் எதை யூஸ் பண்ணுவோம்னா ஆட்டம்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கிற ஆட்டம்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஆட்டம்ஸ் படிக்கும்போது ஆட்டமோட ஸ்பின்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆட்டமோட ஸ்பின்னை பேஸ் பண்ணி இந்த 1ஆகவும் இருக்கலாம், 0ஆகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நார்மல் பிட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் வந்து 2 வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகுதா, ஸோ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகுதா. ஸோ நார்மல் கம்ப்யூட்டரோட குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு இன்னும் ஹை லெவலில் எக்ஸ்பொனென்ஷியலி ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் என்னது, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட்னா என்ன, ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி இருக்கிறது தான் என்னது, என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட் இஸ் நத்திங் பட் லிங்க். ஸோ ஒரு பிட் வந்து இன்னொரு பிட்டோட லிங்க் ஆகிருக்கும், என்டாங்கிள் ஆகிருக்கும், அதாவது ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் என்டாங்கிள்மெண்ட். இதையே நம்ம என்னன்னு பார்த்துருவோம். நார்மலில் 2 பிட்டும் தனித்தனியாக இருக்குன்னு வைங்க. இதில் எப்படி இருக்கும்னா, இது பாருங்கள், இது சூப்பர் பொசிஷன், 0 or 1, இதுவும் 0 or 1. இதை தாண்டி இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சிருக்கு, பிணைஞ்சிருக்கு, இல்லைனா என்டாங்கிள் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் என்டாங்கிள்மெண்ட். இந்த என்டாங்கிள்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது 0வாக இருக்கும்போது இது 1ஆக இருக்கும், அதே மாதிரி இது 0வாக இருக்கும்போது இது 1ஆக இருக்கும். ஒரு பிட்டோட வேல்யூ வந்து இன்னொரு பிட்டோட வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எங்கே சார் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா என்கிரிப்ஷன் ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இருக்குல்ல. டேட்டா என்கிரிப்ஷன்னா ஒரு செக்யூர் வகையான கம்யூனிகேஷன் தான் என்னது, டேட்டா என்கிரிப்ஷன். இந்த டேட்டா என்கிரிப்ஷனில் ஹேக்கிங் நடந்துருச்சு அப்படின்னா இந்த பிட்டு வந்து ரெண்டும் பிரிஞ்சிடும். ஓகே, ஹேக் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த பிட்டு வந்து லிங்க் ஆகிருக்கிறது, இந்த லிங்க் உடஞ்சிரும். லிங்க் உடஞ்சிருச்சுன்னா 2 வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. லிங்க் இருக்கிற வரைக்கும் தான் இது 1ஆ இருக்கும்போது இது 0வாக இருக்கும். இந்த லிங்க் உடஞ்சிருச்சுன்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும், இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரிசீவருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து கரப்ட் ஆகிருக்கு, ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஹேக்கருக்கு இந்த டேட்டா கரெக்டாக போய் சேரவும் சேராது. இதுதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட என்டாங்கிள்மெண்ட் என்ற ப்ராப்பர்ட்டியோட முக்கியமான ஒரு யூஸ். ஓகே, சூப்பர் இம்போசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட், இந்த 2 விஷயமும் முக்கியம். இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி வச்சு திருப்பி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஸோ என்டாங்கிள்மெண்ட் அண்ட் சூப்பர் பொசிஷன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ இந்த ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், இந்த சூப்பர் பொசிஷன் தான் காரணம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்டு. 1 எக்ஸ்பிளைன்ஸ், 1 இஸ் எக்ஸ்பிளைன் பை 2, ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஏ தான் வரும்.
சூப்பர் பொசிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்டாங்கிள்மெண்ட் என்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும்? செக்யூர் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா ரிசீவ்ட் ஹையஸ்ட் எஃப்டிஐ பற்றின கொஸ்டின். சரியா? இந்தியா ரிசீவ்ட் ஹையஸ்ட் எஃப்டிஐ ஃப்ரம் சிங்கப்பூர் எந்த டைம் பீரியடில்? 2000 to 2024, 2000லேருந்து 2024 வரைக்கும் ஹையஸ்ட் எஃப்டிஐ எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு? சிங்கப்பூரா அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, மேனுஃபேக்சரிங் செக்டர் ரிசீவ்ட் ஹையஸ்ட் எஃப்டிஐ டியூரிங் 2000 to 2024. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரியை டெஸ்ட் பண்ணுறாங்க, செகண்ட் வந்து செக்டாரை டெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து ஹையஸ்ட் எஃப்டிஐ வந்தது, எந்த செக்டாருக்கு ஹையஸ்ட் எஃப்டிஐ வந்தது, ரெண்டும் ஃபேக்சுவலாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஸ்டினை போட முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் மொரீஷியஸ் இந்த கண்ட்ரியில் இருந்து தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் எஃப்டிஐ வந்தது. அதே மாதிரி சர்வீசஸ் அதுலேயும் ஐடியில் தான் ஹையஸ்ட் எஃப்டிஐ நம்மளுக்கு வந்தது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கு. மூணாவது ஸ்டேட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? டிபம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் எஃப்டிஐ பாலிசியை கவர்ன் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தி ஆன்சர் ஹியர் இஸ் this is also not correct. So finally how many statements are correct அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன? D தான் ஆன்சர். none of the statements are correct. இப்போ நம்ம FDI பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டு? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பாலிசி ஃப்ரேம் பண்ணுது? எஃப்டிஐ பாலிசி ஃப்ரேம் பண்ணுது. இந்த DPI-80 நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். எந்த கான்டெக்ட்லனா இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஜிஐ டேக்ஸும் கொடுக்கும். ஸோ ஜிஐ டேக்ஸ் பற்றி பேசும்போது இதையும் பார்த்துருப்போம். ஸோ DPI-80 தானே தவிர்த்து DIPIM கிடையாது. DIPIM இஸ் ராங். ஸோ அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 3 ராங். அடுத்து எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் எஃப்டிஐ ரிசீவ் பண்ணுச்சுன்னா மகாராஷ்டிரா, ஃபாலோட் பை குஜராத் அண்ட் கர்நாடகா. ஓகே, இந்த 2023-24 ஹையஸ்ட் எஃப்டிஐ இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் எங்கேருந்து வந்தது? சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. ஆனால் மொத்தமாக 2000லேருந்து 2024 வரைக்கும் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு? மொரீஷியஸ்லேருந்து வந்திருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 23-24 1 இயருக்கு ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், செகண்ட் மொரீஷியஸ், தேர்ட் USA. ஆனால் இந்த டைம் பீரியட் 2000 to 2024 UPSC எப்பயுமே வந்து ஒரு வருஷத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் ஃபஸ்ட்டு யாரும் மொரீஷியஸ், செகண்ட் சிங்கப்பூர், தேர்ட் USA, 1, 2, 3 முக்கியமாக ஞாபகம் இருக்கணும், ஃபோர்த் நெதர்லாண்டு, ஃபிஃப்த்து ஜப்பான். ஓகே, எந்த செக்டாருக்கு எஃப்டிஐ ஹையஸ்ட்டாக வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு சர்வீசஸ் செக்டார், ரெண்டாவது சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அதாவது ஐடி செக்டாரு, மூணாவது ட்ரேடிங், நாலாவது டெலிகம்யூனிகேஷன், அஞ்சாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த நாலுமே ஃபஸ்ட்டு 4 வந்து என்ன சொல்வோம்? நம்ம டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெர்ஷரி செக்டாருக்கு தான் ஹையஸ்ட் எஃப்டிஐ ஃப்ளோ வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு கிடையாது. அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 2 ராங்கு, அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ஸோ இந்த எஃப்டிஐ பாலிசி வந்து எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடுன்ற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ எஃப்டிஐ பார்க்குறது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்போது இந்த DIPAM இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் தான் என்னது? DIPAM. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் ஃபார் த டே. எதை பற்றின கொஸ்டின்னா ரயில் சேஃப்டி. ஏன் இந்த கொஸ்டின்னா ஜூன் மாதம் ஒரு மேஜர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆந்திர பிரதேஷில் நடந்தது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம கொண்டாந்துருக்கோம். கொஸ்டினை படிங்க. கவச் இஸ் அன் என்டையர்லி இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டிக்
ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். கவச்ன்ற சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம்? இண்டிஜினியஸ் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் ஆஃப் சேது பாரதம். இது வந்து ஒரு ஸ்கீம், ஒரு ப்ரோக்ராமோட பேர் சேது பாரதம். அப்ஜெக்டிவ் ஆஃப் சேது பாரதம். சேது பாரதம் வந்து சேது சமுத்திரம் கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேது பாரதம் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன? பில்டிங் ரோட் ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரோட் அண்டர் பிரிட்ஜஸ் டு மேக் ஆல் நேஷனல் ஹைவேஸ் ரயில்வே லெவல் கிராசிங் ஃப்ரீ. இந்த செகண்ட் ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அன்மேன்ட் ரயில்வே கிராசிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்ஸ். இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, ஒரு ஒரு ட்ரக்கோ இல்லை ஒரு காரோ இந்த ட்ராக் மேலே போகும்போது ட்ரெயின் வரும்போது ரெண்டுக்கும் நடுவில் கொலிஷன் ஆகுது. அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸு, உயிர் சேதம் ஏற்படுது. ஸோ இந்த ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சேது பாரதம் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பர் 2. நம்பர் 1 என்ன? கவச். கவச்ன்றதை நம்மளுக்கு தமிழில் எப்படி சொல்லுவோம்? கவசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவசம் வந்து எதுக்கு? ப்ரொடெக்ஷன் தான், சரியா? ஸோ ட்ரெயின் ப்ரொடெக்ஷன், ட்ரெயின் கொலிஷனை வந்து அவாய்ட் பண்ணுற சிஸ்டம் தான் இந்த கவச் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. கவச் வந்து இண்டிஜினியஸ் தான். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு. சேது பாரதம் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, அன்மேன்ட் ரயில்வே கிராசிங்ஸை ரெடியூஸ் பண்ணி 0வாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட கோலு. அதனால இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் ரோடு அண்டர் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது என்னது ஆர்ஓபி ஆர்யூபின்றதை நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கவச் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் சேது பாரதம் பற்றி பார்ப்போம். கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ரீசன்ட் ட்ரெயின் கொலிஷன் எங்கே நடந்தது? ஆந்திர பிரதேஷில் விலியநகரம்ன்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. இந்த கவச்சுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், TCAS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவச்சுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஹை ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க? ஹை ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த கவச் சிஸ்டம் என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னா, பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான ப்ரோக்ராமிங், பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணும்? ட்ரெயினோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும். இதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து இந்த சிஸ்டம்குள்ளேயே இருக்குது. இப்போ இதை டயக்ராம் மூலமாக பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. 2 ட்ரெயின் வந்து ஒரே ட்ராக்ல வருதுன்னு வைங்க. இந்த 2 ட்ரெயினுமே ஒரே ட்ராக்ல ஹை ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு அலர்ட் சிஸ்டம் இல்லைன்னா ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று மோதும். ஆனால் இந்த 2 ட்ரெயின்லேயும் கவச் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இதோட கம்யூனிகேட் பண்ணி ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்படின்றத நம்பர் 1 சென்ஸ் பண்ணிடும். ஓகே, சென்ஸ் பண்ணிட்டு இந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து இந்த ட்ராக்ல ஒரு டிவைஸ் இருக்கும், இந்த ட்ராக்ல இருக்கிற டிவைஸ் மூலமா ட்ரெயினோட ஸ்பீடை சென்ஸ் பண்ணும். அதே மாதிரி 2 ட்ரெயினும் ஒரே ட்ராக்ல வருதுன்றதை சென்ஸ் பண்ணும். இதை சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்காக டிரைவரோட அசிஸ்டன்ஸ் இல்லாமையே இந்த 2 ட்ரெயினோட பிரேக் சிஸ்டமும் அப்ளை ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 2 ட்ரெயினோட பிரேக் அப்ளை ஆகி ஸ்பீட் இமீடியட்டாக குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வருது அப்படின்றது ஸ்டேஷனுக்கும் இன்டிமேட் பண்ணிடும். ஸோ டிரைவரோட இன்டர்வென்ஷன் இல்லாமையே இந்த 2 ட்ரெயினுமே இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் இஸ் தி மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் கவச் சிஸ்டம். இந்த ஒர்க்கிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கவச்சோட யூஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வந்ததுன்னா கொலிஷன் ஆகாமல் இமீடியட்டாக பிரேக் அப்ளை பண்ணி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, சேது பாரதம் ஸ்கீம் நம்ம பார்த்துட்டோம். இது என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதான் என்னது? ரோடு ஓவர் பிரிட்ஜ். ரோடு ஓவர் பிரிட்ஜ் ட்ரெயின் ட்ராக்கு கீழே இருக்கு, வெஹிக்கிள் போகிற பிரிட்ஜ் வந்து மேலே இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு பேர் என்ன? ரோடு ஓவர் பிரிட்ஜ். அதே இதை பாருங்கள், இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னது? ரோடு அண்டர் பிரிட்ஜ். ட்ரெயின் போகிற இது வந்து இங்கே இருக்குது, வெஹிக்கிள் போகிறதுக்கு கீழே வழி விட்டுருக்காங்க. இது என்னது? ரோடு அண்டர் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது தான் எந்த ப்ரோக்ராமு? சேது பாரதம் ப்ரோக்ராம். இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன? அன்மேன்ட் ரயில்வே கிராசிங்ஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, இதோட நம்ம ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.